அவன் கைது செய்ய முடியுமா? அரசியல் பழிவாங்களா? என்ன சீமானுக்காக நாட்டில் என்ன நடந்துறேன், என்ன நடந்துருன்றேன். தூக்கி நாயை, அதாவது அநாத நாயை தூக்கி போட்டு மாதிரி ஜெயிலுக்குள்ளே போடுங்க. எங்கேயாவது தமிழ்நாட்டில் நாம் தமிழகத்துக்கார வெளியே வரானான்னு பார்ப்போம். வெளியே வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ண முடியுமாடா எவனாவது? எஸ்பி வருண்குமாரை வந்து என்ன அவரதே தரக்குறவா ட்வீட் போடுறீங்க, ஒரு கண்ணன் ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க, அவன் தரக்குறவா ட்வீட் போடுறான். அவங்க எஸ்பியாக இருக்கிறதுனால அவங்க மனைவி அவங்க பிள்ளைலாம் நீங்கள் பேசுவீங்களா? பேசுவீங்கன்னா அப்போ நாங்கள் சீமானு விட்டு பிள்ளைலாம் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன ஆகும்னு நினைக்கிறேன். என்ன கிழிச்சு போடுவீங்க நீங்கள்? சசிகலா பேச விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரை பேச பார்ப்பா. சசிகலா எங்கள் அம்மாங்கிறாரு. நம்ம சகோதரன் டிடி தினகரன் எதிர்த்து பேசு. குடும்ப அரசியல் தானே சசிகலா, டிடிவிலாம் குடும்ப அரசியல் தானே. கலைஞரை ஒப்பிட்டுக்கல கங்காருன்னு சொல்லு பார்ப்போம். கங்காருன்னு தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க, சாணி வந்துடும். ஸ்டாலின் போட்டிருக்கிற செருப்பில் இருக்கிற ஒரு தூசுக்கு சமாவேன். அப்புறம் இதே ஸ்டாலின் இப்படி நிமிர்ந்து பார்த்தாராக்கா, நான் துணை முதலமைச்சர் பறைய வரவேற்கிறேன் தான் முதல் நாள் சொல்லியிருக்கேன். அப்புறம் மறுநாள் கங்காருன்றான். ஏன் கங்காருன்னு அன்புமணி ராமதாஸ் உனக்கு சொல்ல தைரியம் இருக்கும்? சொல்ல தமிழ்நாட்டில் நீ சாதிய வன்மத்துடன் கலைஞரை திட்டுகின்ற, சாதி வெறி பிடித்த, சாதிக்காக கட்சி நடத்துகிற, சாதிக்காக கொடி பிடிக்கிற ஒரு சாதியவாதி சீமானை தூக்கி எறியணும், கைது செய்யணும். சண்டாளன் சொல்லி திரும்ப ஜாதி பெற சொல்றான். வாய்ப்பு இருக்கு. சண்டாளன் சொல்லி திரும்ப ஜாதி பெற சொல்றான், கைது செய். அதுக்காக சொல்றேன். கங்கார் பெரிய கங்கார் கலைஞர்ன்ற, அடுத்த ஒரு கங்கார் ஸ்டாலின்ற, அடுத்த ஒரு கங்கார் உதயநிதின்ற. இப்போ நீ வந்து நான் உன்னை கங்கார் அறிவிக்கல கொண்டு ஒண்ணி பண்ணி, நீ சாக்கடையில் இருக்கக்கூடிய பண்ணி, மலர்ந்துன்ற பண்ணி, மனித மலர்ந்துன்ற பண்ணி நீ. இது கங்கார் மாதிரி கருணாநிதி என்கிற ஒரு கங்கார், ஐயா கங்கார் கருணாநிதி அவர்கள், அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கி விட்டார். இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு, அவர் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமடைஞ்சு இறக்குறாரு. முட்டுன்னு ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நீ ஒரு பெரிய பண்ணி, கூவத்தில் இருக்கிற பண்ணி நீ. அந்த பண்ணிக்கு அடுத்து ஒரு சென பண்ணி கையில் விழியா? நீ கலைஞரை பேசும்போது நாங்கன்னா உச்சம் தலைவர் கலைஞர். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு பசும் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நீங்கள் சீமான் குறித்து பேசிய விஷயம் பெரிய சர்ச்சையாக மாறிச்சு, இணையதளங்கள்லாம் வைரல். ஆனால் இப்படி தொடர்ந்து எதிரும் புதிருமாக பேசி கொண்டு போயிருப்பது ஒரு அரசியல் நாகரிகமாகிற ஒரு பொதுவான கேள்வி வரத்தான் செய்கிறது. அதே போல் இன்றைக்கி மறுபடியும் என்ன சொல்லியிருக்கேன்னா, எஸ்பி வருண்குமார் ஒரு புகார் கொடுத்துருக்கார். அவரோட மனைவியை ரொம்ப தரக்குறைவாக பேசியது, ஆபாசமாக பேசியதில் 22 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் கண்ணனுங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதை எப்படி பார்க்க? ஒரு திரைப்படம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. நானும் ரவுடின்னு சொல்லி வடிவேலு ரவுடிகளை கைது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நானும் ரவுடி தான் தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கி போய்ட்டு அவனை லாக்கப்பில் வச்சா அங்கே வேற இருப்பான். அவனாடா நீட்டு தப்பிச்சு ஓடியாடுவான். அது மாதிரி இவனை தூக்கி போட முடியாத திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் என்ன அவன் பெரிய ஆள்? ஊருக்கு 10 பேர் இல்லை, ஏமாற்றி நரம்ப புடைக்கி வச்சு தம்பிகளே தங்கைகளேன்னு பேசிக்கிட்டு இதை என்ன அவன் கிழிச்சிக்கிட்டு இருக்கான்? இவனை தூக்கி, அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய எஸ்பி அவர்களை வந்து தரக்குறவா வீட்டுக்காரமால என்ன தப்பு பண்ணுச்சு? பெண் உரிமையை பற்றி பேசுகிறேன், பெண்களுக்காக போராடு. என்ன நாய், திருட்டு நாய். என்னை பற்றி தான் வண்டவாளபுரம் தண்டவாளத்தில் ஏற்றிட்டான். விஜயலட்சுமிக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லை அவனுக்கு. அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கு நீ ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்ததா சொல்கிறா, பதில் சொல்கிறா. நீ சாக்கடைவன், சாக்கடைப்ப. கலைஞர்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கலைஞர்லாம் நீ பேசுறதுக்கு சரியான. கலைஞரை பற்றி பேசும்போது கலைஞர்லாம் நாகரிகமாக பேச சொல்கிறதே அநாகரிகம்ன்றாரு. இவன் அநாகரிகம் பிடிச்சவன். இவனை யார் போய் நாகரிகமாக பேச சொல்கிறது? இவனே ஒரு அநாகரிக பெருவெளி. இவனை போய் யார் பேசுவேன்? நீ கலைஞரை பற்றி நாகரிகமாக பேசுகிறேன்னா அநாகரிகமாக பேசுகிறேன்னா? அதாவது நாங்கள் எப்படி இருக்கோம்னு கேட்டால், பண்ணி வந்து சாக்கடையில் இதாகிடுச்சு வருது, இதுதான் நாங்கள் போயிட்டுருக்கோம், வெள்ளச்சட்டையோடு போயிட்டுருக்கோம். பண்ணி சாக்கடையில் விழுந்துட்டு வருது. அந்த பண்ணி வந்து வலது பக்கம் போனோன்னா இடது பக்கம் போனால் எனக்கு என்ன, நான் ஒதுங்கி போயிருவோம். அது மாதிரி இவனை ஒதுங்கி போகலான்னு பார்க்குறேன். ரொம்ப பண்ணி நேருக்கு நேரம் வருதுன்னு வைங்க, அடித்து கொள்ள வேண்டியதானே, தூக்கி உள்ளே வர வேண்டியதானே. நான்
நம்ம ஆள் சவுக்கு சங்கர் நான் பெரிய ஆகி போயினேன். அவன் என்ன பெண் காவலர்களை நம்முடைய சகோதரிகளை தரக்குறைவாக பேசினான், தூக்கி உள்ளே வச்சாச்சு. எல்லா இடத்துலையும் பெண் காவலர்கள் புகார் மனு கொடுத்துருக்குறாங்க, உள்ளே வச்சாச்சு. குண்டாசை போய் உச்சநீதிமன்றம் போய் ரத்து பண்ணிட்டு வந்தேன், தேடி கஞ்சா கேஸில் தூக்கி உள்ளே போட்டாச்சு. அவன் எப்படி இந்த திராவிட மாடல் ஆட்சி முடிஞ்சுதான் வெளியே வருவான். அது மாதிரி இப்போ அவனுக்கு என்ன நடந்துச்சு? பூகம்பம் அடிச்சிருச்சா? சவுக்கு சங்கர் உள்ள தூக்கி போட்டதுக்காக என்ன நடந்துச்சு? இந்த மாதேசாவது பேசுகிறாரா அவனுக்காக? தினசரி 2 பேரும் பேசுவாங்களே, அவனாவது பேசுகிறானா? இந்த சவுக்கு சங்கருக்கு இல்லை. அது மாதிரி இந்த சீமான் வந்து என்னைய பிடிச்சி பார், என்ன நடந்துடும்டா டே, உன்னைய பிடிச்சி உள்ள தூக்கி போட. அதோட இந்த துறை யார்? இந்த ஒருத்தர் இருக்கானே தாமாக்காரன் துறைமுருகன், என்ன சாட்டையோ ஓட்டைன்னு அவன் என்ன சொல்கிறான்? நம்ம சமூக வலைதளத்திலேயோ எங்கேயோ சீமானை பேசுனா ஒரு குரூப்பாக தாக்கு பார்ப்போம். தாக்கிட்டு வீட்டுக்கு தானே போகணும், நீ நடு வீட்டுக்கு தானே போகணும். ஆபாசமாக பேச வைக்கிறதுக்கு தான் அந்த அளவுக்கு பேசுகிறேன். அது நான் சொல்லி இப்போ நீ தாக்கிட்டு போ. ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தோணுவோ யாரோ ஒருத்தர் சீமான நார் அடிச்சுட்டான், டேய் நீ ஒரு மாமா சாட்டை துருமெல்லாம் 50,000 ரூபா கொடுத்தேன்னு விஜயலட்சுமி சொல்கிறாங்க, எதுக்கு போய் அவங்களுக்கு கொடுத்த? நீ அதான்டா மாமா வேலை, நீ அதுக்கு பதில் சொல்லுவாட. அந்த அம்மா நார் அடிக்குது, ஒரு பெண் சகோதரி உங்களை நார் அடிக்குது, நாராக கிழிக்கிறதுக்கு உங்களால் பதில் சொல்கிறதுக்கு முடியல, வக்கில்ல. வாய் அடிக்கலான்னு கொண்டு போய் நீ ராணுவத்தில் போய் 50,000 ரூபா கொடுத்த. எதுக்கு 50,000 ரூபா கொடுத்த? சீமானுக்காக விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபா கொடுக்குற என்ன வேலை? இதான் கொள்கை பரப்பு செயலாளர் வேலையா, மாமா வேலையா? எல்லாம் இவன் ஒரு ஆள். நாங்களாம் யாரை பார்த்து அரசியல் எஸ்பி வருண்குமாரை வந்து என்ன அவரதே தரக்குறவா ட்வீட் போடுறீங்க, ஒரு கண்ணன் ஒருத்தர் இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க, அவன் தரக்குறவா ட்வீட் போடுறான். அவங்க எஸ்பியாக இருக்கிறதுனால அவங்க மனைவி அவங்க பிள்ளைலாம் நீங்கள் பேசுவீங்கன்னா அப்போ நாங்கள் சீமானு விட்டு பிள்ளையெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? என்ன கிழிச்சு போடுவீங்க நீங்கள்? என்ன நீ என்ன எதிர்பார்க்குற? சீமானை வந்து நீ என்ன தேசிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டோனா, மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டோனா, இலக்கியத்தில் பிரச்சனைக்காக போராடினவனா? அவனால் அவன் என்ன பெண்களை தரக்குறைவாக பேசினான்னு தூக்கி திருச்சி ஜெயிலில் அடைங்க. எனக்கு தெரிஞ்சு அடைக்க போகிறாங்க. கண்ணனை கைது பண்ணியாச்சு, 22 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியாச்சு. சீமான் எந்நேரமும் கைது செய்யப்படுவான், தூக்கி லாக்கப்ல போடுகின்றேன். கைது செய்ய முடியுமா? அரசியல் பழிவாங்களா? என்ன சீமானுக்காக நாட்டில் என்ன நடந்துற, என்ன நடந்துரும்ன்றேன். தூக்கி நாயை, அதாவது அநாத நாயை தூக்கி போட்ட மாதிரி ஜெயிலுக்குள்ளே போடுங்க. எங்கேயாவது தமிழ்நாட்டில் நாம் தமிழத்துக்கார வெளியே வரானான்னு பார்ப்போம். வெளியே வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ண முடியுமாடா எவனாவது? என்னமோ அரசியல் பண்ணி திராவிட மாடல் அரசு ரொம்ப ஜனநாயகம். இவனுக்கு சவுக்கு சங்கருக்கு ஒரு நிதி, சீமானுக்கு ஒரு நிதியா? பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசியதற்காக தான் அவன் சவுக்கு சங்கரை தூக்கி உள்ளே வச்சிருக்கான். இவன் என்ன கலைஞர்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத, யோக்கியம் இல்லாத கலைஞரை ஒருத்தன் இழிவாக நாசகர நிலையில் பேசுறான்னா அவன் பிறப்பின்மதை விமர்சனம் பண்ணல. அவன் திரும்ப பேசுறாரு. நான் அப்படித்தான் பேசுறேன். அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் அப்படித்தான் பேசுவேன். திரும்ப சொல்ற ஒரு பெண்ணிருவர் என்ன நினைக்கிறான்? பெண்ணிருவர் கேட்குறாங்க, சார் அவங்க அசிங்கமா பேசுறாங்க, ஆபாசம் பேசுறாங்க, நீங்களும் பேசலாமான்னா அப்புறம் நான் பேசாம வாடகைக்கு ஆளு வச்சுட்டா பேச முடியும் அப்படின்றாரு. நீ என்ன இவன் என்ன நினைக்கிறான்? பட்டாலும் மோரம் கையில் கொட்டு போடணும், கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்தனால் சீமான் கைதுன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிற. கலைஞரை நீ பேசுறதுக்காக கைது செய்ய மாட்டான். உன்னை பார்க்குறான், உன்னை பார்க்குற இடத்துல பார்த்துக்கிறான். ஆனால் எஸ்பி வருண்குமாரை பேசுனதுக்கு தூக்கி உள்ளே போடுங்க. எஸ்பி வருண்குமாருடைய மனைவியை தரக்குறைவாக பேசுறதுக்கு தூக்கி உள்ளே போடுங்க. இது எப்படினாலும் பொம்பளை கேஸில் உள்ள போறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில். பெண்கள் நம்ம சம உரிமை கொடுக்குறாள், பெண் போராளிகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாளுங்க. அதனால் இவனை சாதாரணமாக பெண்களை இழிவாக பேசுகிறான், பேசியே பழகிட்டான். நாயெல்லாம் அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு உள்ள தூக்கி போட்டாதான் நாய் வெறி நாயாக மாறும். அரசியல் என்ன அவன் பேர் தலைவன், அவனுக்கு என்ன தலைவனுக்கான என்ன தகுதி இருக்கா? 3வது கட்சி பெரிய கட்சிங்கிறாரு. என்ன அதை என்ன உனக்கு சொல்லிட்டு 100 மார்க் ஒரு 100 பேர் மாணவர் இருக்காங்க. ஒருத்தர் 100 மார்க் வாங்கிடுறான், அவன் முதலிடம் தான். 80 மார்க் வாங்க 2வது இடம் தான். கடைசி ஒருத்தர் 0 வாங்குவேன், அவன் 3வது இடமா? இவன் என்ன ஆளு போய் இவன் தமிழ்நாட்டில் ஒரு ரவுண்டு வந்துட்டு போக முடியுமா? இந்த சர்ச்சை ரோக்கு போயிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக அறிவிக்கப்படும் சூழல் இருக்கும்போது ஒரு செய்திக்கு வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லுவார்னா, அதாவது கருணாநிதி வந்து ஒரு கங்காரு குட்டி, அவர் வந்து ஸ்டாலினை சுமந்து இருந்தார். இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு கங்காரு குட்டியாக மாறி உதயநிதி ஸ்டாலினை சுமக்க ஆரம்பித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு குட்டியாக போட்டுக்கொண்டிருப்பது இதுதான் தமிழ்நாட்டோட கேவலம் அவலம்ன்றாரே. நீ இது உலகோன்னு ஒரு கட்சி நடத்துகிற,
முட்டுன்னு ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நீ ஒரு பெரிய பண்ணி, கூவத்தில் இருக்கிற பண்ணி நீ, அந்த பண்ணிக்கு அடுத்து ஒரு ஒரு சென பண்ணி கைல்விழியா? நீ கலைஞரை பேசும்போது நாங்கன்னா உச்சம் தலைவர் கலைஞர், தமிழக வாழும் தலைவர் கலைஞரை பேசும்போது சாக்கடை நாய். நீ மட்டும் ஓஞ்சத்து இந்த முட்டுன்னு ஒரு கட்சி, இவ்வளோன்னு ஒரு கட்சியை வச்சு நடந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு இந்த நாய் வந்து கூவத்தில் இருக்கக்கூடிய பண்ணி கைல்விழிக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காது. சென பண்ணியா? அடுத்து என் மகன் முதலமைச்சராக வருவேன்ற அதை யார் குட்டி பண்ணியா? நான் என்ன கேட்குறேன்னா, அவரும் நீ கலைஞரை பேசுனா நான் பேசுவேன்டா. அப்புறம் துறைமுறைன்னு சொல்றேன் பாருங்க, பெண்கள் குறித்து மொத்தமான அவர் பேசுறாரு தவறு. நம்மள அந்த மொழியை கயல் மொழி வந்து எனக்கு அன்னை மக வீண மாதிரி நான் பேச விரும்பல. நீங்க வாரிசு அரசியல் கொண்டு வந்திருக்கீங்களா? வாரிசு அரசியல், அதுக்காக சொல்றேன். கங்காரு பெரிய கங்காரு கலைஞர்ன்ற, அடுத்த ஒரு கங்காரு ஸ்டாலின்ற, அடுத்த ஒரு கங்காரு உதயநிதின்ற. இப்போ நீ வந்து நான் உன்னை கங்காரு அறிவிக்கல கொண்டு பண்ணி பண்ணி, நீ சாக்கடையில் இருக்கக்கூடிய பண்ணி, மலர்ந்துன்ற பண்ணி, மனித மலர்ந்துன்ற பண்ணி, நீ அப்படி சொல்லலாம். அப்புறம் அப்படிதான் சொல்ல பண்ணி என்னதுன்னா பிரியாணியை சாப்பிடும். நீ மலர்ந்துன்ற பண்ணி, அடுத்து ஒரு கைல்விழி பண்ணி, அடுத்து ஒரு இன்னொரு பேர் என்ன என் தலைவன் பேரை வச்சிருக்கேன் பிரபாகரன் பேரை, இந்த ஒரு பண்ணின்னு சொல்றதா? என்னடா நீ பேசுனா பேசுவோம்டா நீ நினைக்கிற மாதிரி. ஆனால் கலைஞரை பேசி நீ பெரிய அளவர் நினைக்காது. எம்ஜிஆர் பேசினா இதுக்கு முன்னாடி அவர் மக்கள் தலைவனா எம்ஜிஆர். அவர் இதுக்கு முன்னாடி மேலே சொன்னார், அரசியல் என் ஒய்ஃப் என் மனைவி அரசியலுக்கு வரட்டும், யாராலும் வாரிசு சொல்லிட்டு போடா அப்படின்னு அன்னைக்கு ஒரு மேடல் பேசியிருக்காரு. அதாவது கைல்வெளி அரசியல் நானா சொன்னேன் சொல்லிட்டு போடான்னு அங்கே சொல்றாரு. ஆனால் இங்கே வாரிசு அரசியல்றாரு. அப்புறம் இங்கே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு நாளைக்கு ஐயா ஸ்டாலின்றது, எங்கள் அண்ணன் அழகிரின்றது. நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் உங்களுக்கு சுருக்கமாக நினைக்க, உங்களுக்கு சீமானை பற்றி சுருக்கமான விஷயத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இவர் ஒரு பெரிய ஜாதியாக இருக்கிறாரா, ஆணவங்க, அவருக்கு சாதி ஆணவம். சீமானுக்கு அது நாம் தமிழர் கட்சி கிடையாது, அது நம்முடைய சீப்பா ஆதித்யநாத் நடத்திய கட்சி. இவன் அந்த கட்சியில் வந்துக்கிட்டு அது நாம் தமிழர் கட்சி கிடையாது. நான் சாதி பெற சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் சாதிக்கு அப்பாற்பட்டவன், பெரியார் சிந்தனையாளர். அவர் என்ன சாதியை நினைக்கிறாரோ, ஆணவ சாதியை நினைக்கிறாரோ அந்த சாதி மக்களுக்காக போராடுறவன், அவர்கள் என் ரத்தம் நினைக்கிறவன், என் சகோதர நினைக்கிறவன். அதனால் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒரு பெரிய ஆணவ சாதியில் இருக்கிற மாதிரி நினைக்கிறார். கலைஞருக்கு அந்த சாதி பின்னணி இல்லைன்னு நினைக்கிறார். அதுதான சாதிய வன்மத்தோடு பேசக்கூடிய சீமான் திருட்டு நாய். ஐயா ராமதாஸை பேச முடியுமா? பாட்டு பாடு. இதே மாதிரி கங்காரு, அங்கேயும் தான் அன்புமணி இருக்காங்க, சௌமணி இருக்காங்க, சௌமியா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீ சரியான ஆம்பளை. அப்ப இந்த சாதி வன்மத்தோட பேசுற, நீ சரியான வீரனா இருந்தா, நீ வீரன் சொன்னாக்க பிரபாகரன் தம்பின்னு சொல்லிடா. தம்பியும் கிடையாது, தொம்பியும் கிடையாது, அது வேற. நான் என்ன சொல்றேன், குடும்ப அரசியல் கலைஞர் மட்டும் இல்லை, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி மட்டும் இல்லை. ஐயா ராமதாஸ், என் வீட்டில் யாராவது அரசியலுக்கு வந்தா நீ நடு ரோட்டில் வச்சு சாட்டை வச்சு அடிக்கின்றார். அவங்க பையன் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டார். கலைஞர் அப்படி சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் சங்கர மடமல்லாண்டார். ஸ்டாலினுக்கு பயிற்சி எடுத்து வந்தார். மாவட்ட பிரதிநிதி, இளைஞரணி, பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், இப்படி வந்திருக்காரு. உதயநிதி உடனே வரல. சேப்பாக்கம் தொகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏடா, நீ கவுன்சிலர் ஆக முடியுமா? காரைக்குடி நின்று சிவகங்கையில் நின்று இல்லை ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா? கலைஞர் இறுதி வரை தமிழ்நாட்டில், இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவரில் கலைஞர் 1957 இறுதி வரை தேர்தலில் போட்டியிட்டு தோற்காத தலைவர். ஸ்டாலின் 1000 விளக்கில் தோற்றார், மக்களை சந்தித்தால் வெற்றி பெற்றார். மேயராக மக்கள் ஓட்டு போட்டான். நிற்க முடியாது, நின்ற முடியாது. மேயருக்கு நீ நின்று பார்ப்பான். எங்கேயா நின்று சீமான் ஒரு கவுன்சிலராக பார்ப்பான். உன் மகனாக்கு நீயே வர முடியல, உன் மகன் எப்படி வருவான், பொண்டாட்டி எப்படி வரும்? 2026 முதலமைச்சர் நீ பார்ப்பான். முதலமைச்சர் ஆகிய திருவண்ணாமலை நான் இந்த ஒரு படம் எடுத்தார்ல, அர்ஜுன் படம், ஒரு நாள் முதல்வர். அது மாதிரி வேண்டாம், 1 மணி நேரம் முதல்வர் படம் எடு வேணா நீ எடுக்கலாமே தவிர தமிழ்நாட்டுக்குள்ள இவெல்லாம் எனக்கா வர. நான் என்ன சொல்றேன், ஐயா ராமதாஸ் அவர்களை இதே மாதிரி பாட்டு படிச்சு இதே மாதிரி கங்காருன்னு பேசுறதுக்கு உனக்கு துணிவு இல்லை. ஏன்னு கேட்டா என் சகோதரி வீர வன்னிய விழுப்புரத்தை நீ தாண்ட விட மாட்டேன், காலை வெட்டி பிரிவான். அப்போ உனக்கு சாதி தெரியுது. இப்போ மனசுல என்ன ஆணவம், என் சாதி பெரிய சாதி. கலைஞரை நீ சாதியா பார்க்குற, ஆனா என்னை போன்றவன் நான் யாருன்னு உனக்கு தெரியும்.
என்னை போன்றவன் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வீட்டின் தலைவராக, குடும்பத்தின் தலைவராக, தமிழகத்தின் தலைவராக, திராவிட தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கான். அதனால் அவருக்கு சாதியெல்லாம் தாண்டி, மதங்கள்லாம் தாண்டி இளைஞர் பட்டாளம் தரணும். சரி, ஓபிஎஸ் மகனை கொண்டு வந்திருக்காரு. அவரை நீ இதே மாதிரி பாட்டுப்படி கங்காருன்னு சொல்லு. ஓபிஎஸ் ஒரு கங்காரு, ரவீந்திரநாத் ஒரு கங்காரு, அவங்க மகன் இன்னொரு பையன் இருக்கானே, அவர் அரசியல் இருக்காரு, கங்காருன்னு சொல்லு பார்ப்பான். மரவர சமுதாயம் தெற்க வெட்டி போடுவேன், பயப்படுறான். அப்போ சாதியா? ஆனால் இவன் மட்டும் ஆணவ ஜாதி, நான் பெரிய சாதிக்காரன், கலைஞர் சின்ன சாதி, அதனால் எப்படி பேசினாலும் ஜாதிக்காரே விட. ஏன் அவரை ஓபிஎஸ் சித்தப்பான்ற? ஓபிஎஸ் கங்காருன்னு சொல்லு. உனக்கு தைரியம் இருந்தா, வீரமானவர் இருந்தா, ரோசம் இருந்தா, வெக்கம் இருந்தா, பசுவன் பாண்டியன் சவால் எடுத்துட்டு பேசுறா பாப்பா. ராமதாஸை பேசு, ஓபிஎஸ் பேசு, ஏன் எடப்பாடி பழனிசாமியை பேசு. சின்னையா, எடப்பாடி பழனிசாமி சின்னையா, சித்தப்பா. அங்க கொங்கு மண்டலத்துக்கு, கோயம்புத்தூர் கரூர் பக்கம் போனா நம்ம கொங்கு கவுண்டர் வெட்டி போடுவான். நம்ம ஆளு அவன், நம்ம சகோதரன், அதை விட மாட்டான். அவரை கங்காருன்னு சொல்லி இது மாதிரி தரக்குறவா பேசிட்டு போ. கள்ளத்தனம் இல்ல, ஓபிஎஸ் கள்ளத்தனம் பண்ணாருன்னு சொல்லு, சொல்ல மாட்டான். நான் சவால் விடுறேன், உனக்கு தைரியமான ஆம்பள நம்முடைய சகோதரன் ஜான் பாண்டியனை விமர்சனம் பண்ணு, என்ன சார் சொல்றீங்க? கிருஷ்ணசாமி விமர்சனம் பண்ணு. இன்னும் உனக்கு தெளிவா சொல்லவாடா, எழுச்சி தமிழ் திருமாவளவன் அந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டு போடா பார்ப்போம். சாதி மட்டுமா பார்க்கறான்றீங்க? சாதியை கண்டு பயந்தவன். நான் சொல்ற சாதிலாம் கண்டு நடுராஜ் இந்த பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு இருக்க வெளியே வர மாட்டேன் பாத்ரூமுக்கு, இந்த சீமை. ஆனால் கலைஞர் சாதாரண நினைக்கிறான். கோடான கோடி கலைஞருடைய தொண்டர்கள் காத்திருக்கான். ஸ்டாலின் கண்ணாசிவா காத்திருக்கான். தூள் கலைப்பிடுவான். நாம் தமிழர் கட்சின்னு சொல்ற ஒருத்த வீட்டில் தூங்க முடியாது. ராத்திரில கதவை தட்டி 1 மணிக்கு கூப்பிடுவேன். தெரிஞ்சு எச்சரிக்கை. அது ஸ்டாலின் நடத்தாத திமுக. அவர் ஜனநாயகத்தை நம்பிக்கை வைத்தவர். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறனால நீங்க அமைதியா போயிட்டு இருக்கான். நான் இன்னும் தெளிவா சொல்லவா, தென்மண்டலத்தில் அலைகிரி இருக்கட்டும், அதே மாதிரி கால் வச்சுட்டு போ. கால் வச்சுட்டு கோரமணி மணியே தென்மண்டல அமைப்பு அலைகிரியை கொடுக்கட்டும் 24 மணி நேரத்தில் முடியுமா உன்னால? இப்போ இவங்களாம் அமைதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு இயக்கத்தை சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்று கொண்டிருக்கிறது. தூக்கி உள்ள வைங்க. அவன் இவ்வளவு பேர் ஏன் பேச மாட்டேன்றான்? அரசியலில் ஆளுங்கட்சியாக 10 ஆண்டுகள் அதிமுக இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணி பேச மாட்டேன்றான். அண்ணாமலையை தம்பின்றான். கரூர் பக்கம் போனா அடிச்சு வெட்டி போடுவாங்க. பேச சொல்லுங்க. நீ பேச. ஜாதி வன்மத்தை நீ ஜாதி பாக்குறீல, பயப்படுறீல. இதே குடும்ப அரசியல் பாரி வந்துட்டு இருக்குல்ல, விடுவானா உன்னைய? ஏசி சண்முகத்தில் இருக்குல்ல, ஓபிஎஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் ஜாதி பின்னாடி இருக்கான். அந்த ஊருக்குள்ள போக முடியாதான். ஆனா இப்ப இவர் பெரிய ஜாதிக்காரன். கலைஞர் ரொம்ப கீழான ஜாதியான். சாதிய வன்மத்துடன் கலைஞரை திட்டுகின்ற, சாதி வெறி பிடித்த, சாதிக்காக கட்சி நடத்துகிற, சாதிக்காக கொடி பிடிக்கிற ஒரு சாதியவாதி சீமானை தூக்கி எறியணும், கைது செய்யணும். சண்டாளன் சொல்லி திரும்ப ஜாதி பெற சொல்றான். வாய்ப்பு இருக்கா? கைது செய்ய. சண்டாளன் சொல்லி திரும்ப ஜாதி பெற சொல்றான். கைது செய். தமிழக அரசு, காவல்துறை தூங்குறியா? சவுக்கு சங்கருக்கு ஒரு நீதி. எஸ்பி வருண்குமாருடைய மனைவியை தரக்கூடா பேசுறான். எஸ்பியா இருக்கிற காரணத்தினால அரசு பணியை செய்ய விடாம தடுக்கிறான். அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பேசுறான். கலைஞரை சாதிய வன்மத்தோடு திட்டுகிறான். சாதிய வன்கொடுமை சட்டத்தில் தூக்கி போடுங்க. ஸ்டாலின் போட்டிருக்கிற செருப்புல இருக்கிற ஒரு தூசிக்கு சமாவேன். அப்புறம் இதே ஸ்டாலின் இப்படி நிமிர்ந்து பார்த்தாராக்கா, நான் துணை முதலமைச்சர் பறைய வரவேற்கிறேன் தான் முதல் நாள் சொல்லியிருக்கேன். அப்புறம் மறுநாள் கங்காருன்றான். ஏன் கங்காருன்னு அன்புமணி ராமதாஸ் உனக்கு சொல்ல தைரியம் இருக்கா? சொல்ல தமிழ்நாட்டில் நீ சரியான ஆம்பளை. இந்த சவாலை ஒத்துக்க. இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். இதை யாரையும் விமர்சனம் பண்றது இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி விமர்சனம் பண்றது இல்லை. அண்ணாமலையை பேசுறது கிடையாது. சாதிய மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளையக்கூடிய பிஜேபி RSS எதிர்த்து பேசுறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுறது இல்லை. ஓபிஎஸ் பேச மாட்டான். சின்னம்மாவை பேசி பார்ப்போம். தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை பக்கம் திரும்ப முடியாதுல்ல. சசிகலா பேச விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரை பேச பார்ப்பான். சசிகலா எங்க அம்மாங்கிறாரு. நம்ம சகோதரன் டிடி தினகரன் எதிர்த்து பேசு. குடும்ப அரசியல் தானே சசிகலா, டிடிவிலாம் குடும்ப அரசியல் தானே.
கலைஞரை ஒப்பிட்டுக்கல கங்காருன்னு, இங்கே சொல்லு பார்ப்போம் கங்காருன்னு. தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க, சாணி வந்துடும், தூக்கி போட்டு மிதிச்சிருவான் தமிழ்நாட்டில். இதெல்லாம் ஜாதியை கண்டு பயப்படுறான். 10 ஆண்டு காலம் எடப்பாடி இருப்பார், திமுகவை திட்டிகிட்டு இருப்பான். நடந்தது தொடர்ந்து 3வது முறை 15 ஆண்டுகளுக்கு பிஜேபி திட்டுறதில்லை. பிஜேபியுடைய எந்த சட்ட திட்டத்தையும் 3 குற்றவியல் சட்டத்தை பேசியிருக்கியா? திருத்தத்தை பேசியிருக்கியா? ஆணவ படுகொலை எங்கேயா வந்திருக்கியா? எங்கேயும் இல்லை. ஊரை ஏமாற்றி கொள்ளையடிச்சு ஊர் பொம்பளை கூட கெடுத்து பாருங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் சொல்கிறான் ஒரு ஆடியோவில். அது நம்ம சகோதரி, அவங்க பேர் என்ன, அந்த கட்சியில் இருக்காங்களே, காளியம்மாள். அவங்க சகிப்புத்தன்மையோடு எப்படி ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. காளியம்மாள் மாதிரி வெளியே வந்திருக்கணும். நான் செருப்படுத்தி அடிச்சிருக்கணும். அவங்க வாய் திறக்காத மௌன புரட்சி. மௌனம் சில நேரத்தில் புரட்சியாக மாறும். மௌனம் தான் சில நேரத்தில் புரட்சியாக மாறும். அது காளியம்மாவுடைய புரட்சி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. சீமானுக்கு காளியம்மாளே வினையாக வரலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய வார்த்தையை பிசுறு மசுருன்னு சொல்லிவிட்டு போகிற போக்குல டே ஏன் உயிருன்னு சொல்லுவேன், மசுருன்னு சொல்லுவேன். உள்கட்சி அடாது கொள்கை பூரா மசுரு உசுருலாம். ஏன்னா மானக்கட்டன் ஆயிடுச்சு பானே. ஏன்னா உசுறு மசுருன்னு வாடா, அது உள்கட்சி பிரச்சனையா? இது என்ன மாநில சுயாட்சி தன்னாட்சி கேட்குற பிரச்சனையாடா? மானக்கட்டன் ஆகி நித்யானந்தத்துக்கு வெள்ளக்காரெல்லாம் சிக்கிட்டாடா. நமக்கு இப்படி இல்லை. அப்போ புத்தி நீ தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாடு வாங்க போகிறவன் தனித்தமிழ்நாடு கேட்குறா நாய். வாடா கேட்க மாட்டா நீ நானும். நான் ரெடிடா, நீ ரெடியாடா? நான் ரெடி, நீ ரெடி மாதிரி நான் கேட்குறேன். தனித்தமிழ்நாடு பசுமுன் காண்டி கேட்ப ரெடி. துப்பாக்கிக்கு நான் தயார். மொழி காக்க இனம் காக்க தயார். சீமான் தயாரா? சீமான் தம்பிகள் இந்த கை தட்டுறீங்களே முடியுங்களா? தனித்தமிழ்நாடு கேட்பமாடா. பெரியார் கேட்டார், அண்ணா கேட்டார், கலைஞர் கேட்டார். காரணங்களுக்காக விட்டு வச்சோம். காரணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னோம். தேவைப்பட்டால் தனித்தமிழ்நாடு கேட்போம்னு சொல்கிறோம். இதை எங்கேயாவது மேடையில் பேச சொல்லு. ராமதாஸ் எதிர்த்து பேசு, ஜான்பான் எதிர்த்து பேசு, கிருஷ்ணசாமி எதிர்த்து பேசு. இன்னும் சொல்லவா, பசுமுன்பான் எடுத்து பேசிட்டு வெளியே வா. அதுக்கு வர மாட்டேன், நகர்ந்து போயிடுவேன். மேடை ஏறிய கேட்டேன், கலைஞருக்கு பேனா வைக்கக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது. வப்பம்டா, சுபவை மிதிப்பேன்டா. ஏன் சுபவை சொல்கிறான்னு தெரியுதா? ஜாதி. அவன் யாரெல்லாம் மிதிக்கிறான்னு சொல்கிறான் பாருங்க. சுபவி சின்ன ஜாதியா, அதெல்லாம் அவரை மிதிக்க. நீ சொல்லு, ஓபிஎஸ் மிதிப்பேன்னு சொல்லு, சொல்றா பார்ப்பான். சாதிய வன்மத்துடன், அது நாம் தமிழர் கட்சி இல்லை, ஒரு சாதி கட்சி. சாதிக்கும், உண்மையான கட்சியில் அந்த சாதிக்கும். ஆகவே தமிழக அரசியல் களத்தில் தூக்கி எறியப்பட வேண்டியவன் சீமான். எச்சரிக்கை. ஓகே, ரொம்ப காத்திரமாக கடுமையாக வழக்கம் போல் விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க. அப்படியே நாம் தம்பிகளுக்கும் மக்களுக்கும் விட்டு விடுகிறேன். இந்த விவாதச்சூழல் அறக்களத்து நேரம் ஒதுக்கி. நன்றி.